பல நாட்கள் பிரச்சனை, பல ஆண்டுகள் பிரச்சனை, பல மாதங்கள் பிரச்சனை, தலைமுறை பிரச்சனைய ஒரு திரி அணைகிறது போல அணைக்க வல்லவர் என் ஆண்டவர். நம்புறவங்க மட்டும் முழு பலத்தோடு ஹalleluya ஹalleluya ஹalleluya. 430 வருஷ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணார் பாத்தீங்களா? ஒரு திரி அணைகிறது போல நாம் அதை போட்டு இல்ல. ஆமென் ஆமென். இப்பொழுது யுத்தம் முடிந்து, யுத்தத்துக்கு பிறகு உள்ள காரியத்தை தேவ பிள்ளைங்க பார்க்கணும். ஒரு யுத்தம் முடிஞ்சு ஜெயம் கிடைக்குது. 15வது அதிகாரத்தில் அவர்கள் பாடினார்களாம். பாடின விஷயத்தை இங்க ஏன் பெருசா எழுதி இருக்கிறது தெரியுமா? இவங்க 430 வருஷம் பாடல்ல. இவர்கள் 430 வருஷம் ஹலோ பாடல்னா நம்ம எகிப்தின் படியில் இருக்கோம்னு அர்த்தம். ஆமே. இவர்கள் துதிக்கிறார்கள், இவர்கள் பாடுகிறார்கள். நல்ல கவனிங்க, இவங்க என்னெல்லாம் சொல்லி பாடினாங்கன்னு ஒரு வார்த்தை விடாம கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறது பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு எதற்கு யுத்தம் தேவை? தாவீது ஜெபிக்கிறார், உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். உமது நாமத்தை நல்ல கவனமா கேளுங்க. இந்த பார்வோனுடைய பிடி, எகிப்தின் பிடி நம்மை துதிக்க விடாது. தேவன் நம்மை ஏற்படுத்தினதே துதிப்பதற்காக. இன்னைக்கு நம்மளால துதிக்க முடியலன்னா நீங்க டிப் டாப்பா வரலாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்லயே வரலாங்க, நகை கலத்தின விசுவாசியாவே இருக்கலாங்க, யாராவும் இருக்கலாங்க. துதிக்க முடியலன்னாலே எகிப்தின் நுகம் இருக்கிறதை சபையே மறந்து விடாதே, நீ மறந்து விடாதே. துதிக்க முடியலன்னா ஏன் அவன் துதிக்க விட மாட்டேங்கிறான் தெரியுமா? வேதத்திலே சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரி 2வது வசனம் நானே வாசிக்கிறேன், டைம் இல்லாததுனால. ஆமென். உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன். சத்துருக்கள் நிமித்தம், சத்துரு வரும்போது இங்கே ஆண்டவர் ஸ்ட்ரெங்த் எங்க வச்சிருக்கிறார்னா வாயில வச்சிருக்கிறார். இந்த பலன் உண்டு பண்ணி. இதே வசனத்தை இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே பவனி வரும்போது அங்கே ஜனங்கள் பாடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது பரிசேயர் வேதபாரகருக்கு தாங்க முடியவில்லை. மத்தேயு 21வது அதிகாரம் 15-16 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் உண்டாகும்படி செய்தீர் என்பதை. என்ன உண்டாகும்படி? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு வசனத்தை மாத்துவாரா? அப்போ அந்த வார்த்தை, அதனாலதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. ஆண்டவரே, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ண, ஸ்ட்ரெங்க் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்ட்ரெங்க் என்னன்னு இயேசு தெளிவாக்குறார். துதி. துதிக்கிறவன் பலப்படுவான், துதிக்காதவன் பலவீனப்படுவான். பலவீனப்படுகிறவன் பார்வோன் பிடிக்குள்ள ஈஸியா போயிடுவான். யாக்கோபு கடைசி வரை தொழுது கொண்டான் என்று பைபிள்ல இருக்கு. யாக்கோபு மரிக்கிறது வரைக்கும், யோசேப்பு உட்பட கோத்திர பிதாக்கள் மரிக்கிறது வரைக்கும் பார்வோனால அடிமைப்படுத்த முடியவில்லையே. ஆனா எப்பொழுது ஜனங்கள் துதிக்கிறத விட்டாங்களோ, அவங்க பலனை விட்டாங்க, ஈஸியா அடிமைப்படுத்திட்டான். இன்னைக்கு அநேக குடும்பத்தை விட்டு இந்த அடிமைத்தன நுகம் மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? துதி இல்லை, துதி இல்லை.
நம்ம பக்கத்துல சத்துரு வளர்றானாலே புரிஞ்சுக்கோங்க, துதி இல்ல. துதிக்கிற தாவீது நின்னா கோலியாத்துக்கு 40 நாள் தொடர முடியாது. தாவீது நின்னதுக்கு அப்புறம் கோலியாத்துக்கு ஒரு நாள் தான், அதுவும் சாயங்காலத்துக்குள்ள கதையை முடிச்சிருவார் தாவீது. துதிக்காத லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. சத்துரு வந்து வந்து நிற்பான், வளர்ந்து கொண்டு போவான், தன் தேவர்களுடைய நாமங்களை சொல்லி தூஷிப்பான். ஆனா துதிக்கிற தாவீது வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் விடியற்காலம் ஆனா சத்துரு இல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு பலமே, ஸ்ட்ரெங்தே, ஆரோக்கியமே, சுகமே எங்க இருக்குன்னா துதியில இருக்கு. நம்ம துதிக்கல, நம்ம வீட்டு பக்கத்துல சத்துரு வளருவான் தெரியுமா? நம்ம துதி மறந்துட்டோம்னாலே சத்துரு வளரா, நம்ம வீக் ஆகிறோம் அர்த்தம். வீக் ஆகிறோம். பலத்துல தானே கை வைப்பான். பெலிஸ்தியன் வந்து தெலீலாள் இடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? அவன் ஸ்ட்ரெங்த், அவன் ஆரோக்கியம் எதுல இருக்குன்னு கேளு, எதுல இருக்குன்னு கேளு. சத்துரு தன்னுடைய ஆரோக்கியத்தை தேவையில்லாம வீணாக்க மாட்டான். முடியல இருக்குன்னு தெரிஞ்சதும் அவனுடைய போக்கஸ் அதுல தான் இருக்கு, கையில இல்ல. சிம்சோனுக்கு கையில அடிக்கல, காலில் அடிக்கல, முதல்ல ஸ்ட்ரெங்த்ல கை வைக்கிறாங்க. பிசாசுக்கு வசனம் தெரியும் என்று வேதமே சொல்லுகிறது. அவனுக்கு இயேசுவின் இடத்துல வந்து வசனத்தை சொல்றான், அவனுக்கு தெரியாதா? குழந்தைகள் பாலகர் வாயினால பலன். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு கூட பலன் எதுல இருக்குன்னா துதியில தான் இருக்கு. எங்க நம்ம எல்லாம் பைபிள் படிக்கிறவங்க, டெய்லி படிக்கிறவங்க, ஜெபிக்க எல்லாம் ரைட்டு தான். துதி என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போகுதோ பலன் குறையுது. சத்துரு ஈஸியா அடிச்சிருவான். 430 வருஷம் இவங்களால துதி இல்ல, அதுக்கப்புறம் துதிக்க முடியல. கர்த்தர் யுத்தத்தில் ஒரு வெற்றி கொடுக்கிறார். வெற்றி பெற்றதும் என்ன செய்ய வைக்கிறார்னா துதிக்க வைக்கிறார். இவங்க பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இவங்க பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அடுத்த ஒரு யுத்தம் யோசுவா நாட்களிலே. கர்த்தர் அந்த யுத்தத்தை எப்படி நடத்தினார் தெரியுமா? யோசுவாவே, ஒரு யுத்தம் உன்னை துதிக்க வைப்பதற்காக. இனி நான் உனக்கு யுத்தம் செய்யணும்னா நீ துதிக்கணும். என்னைக்கு என்னால துதிக்க முடியலன்னு வருதோ சத்துருவின் கை ஓங்குதுன்னு அர்த்தம். இஸ்ரவேலரால எகிப்திலிருந்து அழ முடிஞ்சது, முறையிட முடிஞ்சது, பெருமூச்சு விட முடிஞ்சது, துதிக்க மட்டும் முடியல. ஆமென். இன்னும் துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை நோக்கி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை பாட வைங்க. நீங்க பாடுங்க, பிள்ளைங்க பாடுவாங்க. நீங்க பாடலைன்னா பிள்ளைங்க பாடுபடுத்துவாங்க. நல்ல நீங்க பாடுங்க, கூட இருந்து பிள்ளைங்க வந்து பாடுவாங்க. நம்ம பிரச்சனைனா பிள்ளைங்களே பாடுமோ நம்ம பாட மாட்டோம். நம்ம வாயில ஸ்தோத்திரம் சொல்லி பிள்ளைங்க கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்க அம்மா எப்போ ஸ்தோத்திரம் சொன்னாங்க? நியூ இயர் சர்வீஸுக்கு எழுப்பி விட்டீங்கல்ல பாஸ்டர், அப்போ சொன்னது. இனி அடுத்த நியூ இயர் கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அப்போ சொல்லுவாங்க பாஸ்டர். இடையில ஸ்தோத்திரமா? எங்க அப்பாவை திட்டுறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எரிகோவை பிடிக்க ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்றது மாதிரி செய், நான் சொல்றது மாதிரி நட. யோசுவாக்கு கட்டளையிட யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறான். எல்லாம் இப்போ நீங்க ஆர்ப்பரிக்க சொல்ற, வேற ஒண்ணுமே செய்ய சொல்லல. கிதியோனை எப்படிங்க ஜெயிக்க வச்சாரு? வாயில எக்காலம், கையில கர்த்தருடைய பட்டயம். இது பரிசுத்தவான்களுக்கு உண்டான கணம். ஆமே. உண்மையில துதிக்கிறோமா? எங்க தாவீது 150 சங்கீதம், அதுல எல்லாம் தாவீது எழுதல, ஆனாலும் தாவீதின் சங்கீதம் என்று தானே அறியப்படுகிறது. மோசே எழுதினாலும் அந்த சங்கீதம் வெளியே வர காரணமா இருந்தது தாவீது தானே.
தாவீதின் ஆரம்பம் என்னங்க? தாவீது பாட்டை வீட்டில் இருக்கவங்க கூட கேட்க முடியாது. ஏன்னா தாவீதுக்கு வீடே காடு தான். ஒரு 4 ஆடு கேட்டுட்டு இருந்துச்சு. 4 ஆடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது பாடாம இருந்தாரா என்ன? ஹல்லேலூயா. 4 ஆடு கேட்டுட்டு இருந்துச்சு. நேற்று சொன்னேன் நைட்டு. ஆடுக்கு ஆமேன்னு சொல்ல தெரியாது. ஆமேனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு எழுத்தை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனாலும் தாவீது பாடுறாரு, பாடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் சென்றது. தாவீதின் வீட்டில் ராகத் தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆசாபை நிறுத்துறார், கோராகின் புத்திரரை நிறுத்துறார். இப்ப தாவீது நீ பாடுப்பா. இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டிருக்கிற லட்சக்கணக்கான பாடல்களில் 90% பாடல்களும் சங்கீதங்களில் இருந்துதான் எடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு அது நம்முடைய கணக்கிலே நிற்காது. உனக்கு பாட தெரியுதோ தெரியலையோ, நீ பாடுனா பலன், துதித்தா பலன். பாடுங்க, பாடுங்க, நல்ல துதிங்க, தேவனை ஸ்தோத்திரி. இதுதாங்க ஸ்ட்ரெங்த். ஒரே பலவீனமா இருக்கு. ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்துவா. ஆமே. ஒரு யுத்தம் முடிஞ்சிச்சு, இனி அடுத்த யுத்தம் இருக்கிறது. செங்கடலை கடந்தாச்சு, யோர்தானை கடக்கணும், எரிகாவை தாண்டணும். ஆண்டவரே அதே மாதிரி நாங்க திருப்பி எகிப்துக்குன்னு சொல்லுவோம், நீங்க திருப்பி வந்து. ஆண்டவர் எண்ணிட்டே இருக்கிறார். என்ன என்றார்? சொன்னார்ல மோசே கிட்ட, இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சித்த ஒருவன் கூட கானானுக்குள்ள போக மாட்டான்டார். சில காரியத்தை ஆண்டவர் விட்டுறாருன்னா அவளை அதை கண்டுக்க மாட்டார். நோ, அதனாலதான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. யோசுவாட்ட சொல்றார், நீ ஆர்ப்பரிக்கணும். பிரியமானவர்களை, சில காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியல, நான் என்ன செய்யணும்? துதிக்கணும், துதிக்கணும். பவுலும் சீலாவும் தேவாலயத்துக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனா அவங்க ஆத்துமா விடுதலையா இருந்துச்சு. அதனால அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்களாம். பாட்டு பாடினாங்களாம். கூட இருந்த மற்ற கைதிகள் அதை கேட்டு கொண்டிருந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, சடுதியிலே. துதிக்கிற வாழ்க்கையில எல்லாம் டக் 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 நடக்கும். துதிக்காததுனாலதான் 430 வருஷம். எங்க தாத்தாக்கு சுகர் இருந்துச்சு, எங்க அப்பாக்கு சுகர் இருந்துச்சு. துதிக்கிற வாழ்க்கையில கிரியை எல்லாம் அப்படி நடக்கும். காரணம், தேவன் கிரியை செய்தா பார்வனை ஒரு திரி. இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை அவருக்கு இவ்வளவுதான். இந்த தீபத்தை அணைய விட மாட்டார். எதிர்க்கிற சத்துருவின் தீபத்தை அணைச்சு போடுவார். சத்துருக்கள் சூழ்கிறார்கள். சங்கீதம் 3 தாவீது எழுதினது நமக்கு தெரியும்ல. அப்சலோம் அவனை துரத்தும் போது அவனுக்கு பயந்து ஓடுகையில் பாடினான். எப்படி பாடுறான்னா, படுத்துறங்கி மகிழ்வுடனே பாடுறார். ஏன்னா தாவீதுக்கு அந்த இடத்துல தாவீது எதை இழக்க விரும்பலைன்னா, அவருடைய பலத்தை, அவருடைய ஸ்ட்ரென்த்தை இழக்க விரும்பல. ஸ்ட்ரென்த்தை இழக்க விரும்பி இருந்தா ஸ்ட்ரென்த்தை இழந்திருப்பானா, ஈஸியா மேற்கொண்டிருப்பான் தாவீது. அதனாலதான் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்போது என் வாயில துதி இருக்கும். ஏன்னா அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. துதி தாங்க பலன், துதிதான் பலன். 40 நாள் ஜனங்கள் எல்லாம் ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது 40 days துதிச்சிட்டு வரான் தாவீது. துதிதாங்க ஸ்ட்ரெங்த், துதிதாங்க பலன். எந்த அளவுக்கு தேவனை துதிக்க முடியுமோ துதிங்க. அவன் சண்டை சர்ச்சில் வந்தாதான் துதி வருதுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. துதித்த தாவீது தூங்கினான், அப்சலோம் தொங்கினான். புரிஞ்சுதா? ஆமே. துதிக்கிற நேரத்தில் தூங்குனா தொங்க வாய்ப்பு இருக்கு. ஆமே. துதிக்கிறவன் தூங்கினான், துரத்தினவன் தொங்கினான். கதை முடிஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நல்ல பிள்ளைகளை
சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைங்களை நல்ல துதிக்க வைங்க, அவன் நல்ல பாட வைங்க பிள்ளைங்க. அதுதாங்க பலன். என்னத்தெல்லாமோ கொடுத்து ஆமேன் பிள்ளைகளை நாசாக்கிட்டு இருக்கிறோம்ல, வேற வழி இல்லை. பிள்ளைங்க வாங்கி கேட்டா கொடுக்க தான் செய்யறோம். ஆமேன் துதிக்க வைங்க. நீங்க பாடி பாடி எல்லாம் பிள்ளை பாடாட்டாலும் 2 வார்த்தை பிள்ளை வாயில அப்படி வரும், பாட வைங்க. அது பலனுங்க, அது தேவன் உண்டு பண்ணுகிற பலன். ஏன்னா வேற என்னெல்லாமோ செஞ்சாங்க பரிசேயர்களுக்கு, அவர் செய்யறது மட்டும்தான் பரிசேயர்களை பாதிச்சிட்டு இருந்து. ஆனா எப்பொழுது ஜனங்கள் துதிக்க ஆரம்பிச்சார்களோ இப்பொழுது ஜனங்க செய்யறது அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சுட்டு. புரியுதா? கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சாத்தானை நசிக்கிட்டார். அடுத்து என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். இனி ஓன் காலு கீழே நான் அவனை ஒரு வாட்டி கூட சாத்தான் தலையை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். துதிக்கணும், நல்ல துதிங்க, அது பலனுங்க. துதிக்கிறவனிடத்திலும் ஜெபிக்கிறவனிடத்திலும் வேதத்தை விசுவாச கேடயமாய் பிடித்திருக்கிறவனிடத்திலும் சத்துருவானவன் நெருங்க மாட்டான், நெருங்கினால் நொறுங்கி போவான். நல்ல பிரைஸ் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆமை நேற்று காலையில் இந்த வார்த்தையை ஆமை யுத்தங்களை குறித்து தான் ஆண்டவர் செய்த யுத்தங்களை தான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவர் இங்க இந்த ரூட் திருப்பிட்டார். இன்னைக்கு துதி ஜெபம் இதெல்லாம் கட்டானதுனால சத்துருவின் கை அநேக குடும்பங்கள் மேல ஓங்கி இருக்கிறது. ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததுனால அதை சொல்லி ஆமை ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 1:21 வேகமாக. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 24 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அதாவது அசுத்தமான காரியங்களை அவங்க நடப்பிக்கிறாங்களாம். துதிக்காதவனை ஒப்பு கொடுத்துருவார், துதிக்கிறவனை விட்டு கொடுக்க மாட்டார். தாவீதை குறித்து சொல்லுகிற, கர்த்தரோ அவனை இவன் கையில விடுவதில்லை. இன்னைக்கு அசுத்தமான பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அசுத்தமான எண்ணங்கள் வருது, தேவையில்லாத சொப்ப கெட்ட சொப்பனம் வருது, அசுத்தமான எண்ணம் வருது. எனக்கு ஒரு ஆளை பார்த்தாலே தப்பா தோணுது. தப்பா ஒரு அதுக்கு எனக்கே தெரியுது அருவருப்புன்னு. பைபிள் வான் பண்ணுது, உன்னை ஒப்பு கொடுத்துட்டாராம். ஏன்னா ஒரு காலத்துல நீ தேவனை அறியாம இருந்த, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளை மாறினதுக்கு அப்புறம் நீ துதிக்காம இருக்கிறன்னா போ. அதன் அர்த்தம் என்ன? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு அர்த்தம் என்னங்க? உன்னை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சுட்டாரு தானே அர்த்தம். பாவம் செய்கிறவன் இன்னும் அதன் அர்த்தம் என்ன? அவனை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வச்சுட்டார். எவனை ஒருத்தனை பார்த்து மனம் திரும்பன்னு வார்த்தை வருதுனால அவனை இழக்க விரும்பலைன்னு அர்த்தம். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும். ஆண்டவர் சொல்லல அவருக்கு தசமபாகம் கொடுக்காம, அப்படிலாம் சொல்லல. நீ அவருக்கு தசமபாகம் கொடுக்கலன்னா, நீ 3 நாள் மாசத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கலன்னா, அவருடைய நுகெல்லாம் ரொம்ப லெகுவானது. ஆனா மகிமைப்படுத்தலைன்னா, ஸ்தோத்தரிக்கலைன்னா, நமக்கு தெரியும் நம்முடைய லைஃப். நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டோமா அல்லது இன்னும் அவர் பிடியில் இருக்கிறோமா? அசுத்தத்துக்கு ஒருத்தனை ஒப்பு கொடுத்துட்டார்னாலே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுட்டான்னு அர்த்தம். இந்த காலை வேளையில இந்த சத்தம் யார் காதுல விழுதோ, மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் வேற என்னத்தப்பா உன்கிட்ட கேட்டேன்? நான் ரத்தம் சிந்தது மாதிரி நீ எனக்கு ரத்தம் சிந்துன்னு கேட்டானா? என்னத்தை கேட்டேன்? வேற என்னத்தை கேட்டேன்? ஆமென். அவரை மகிமைப்படுத்த, உயர்த்த, துதிக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். சிலருக்கு இந்த ஆராதனைனாலே பிடிக்காது. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். ஆராதனையை பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காதவங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா பரலோகத்தில் ஆராதனை மட்டும்தான் உண்டு. ஆமென்.
இந்த வார்த்தையை பல முறை வாசித்தாலும் நேற்று பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பித்து தந்ததுனால கர்த்தர் சபைக்கு சொல்றார், இது வர விடல, விட வச்சிடாத. உன்னால ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியலன்னா, ஆமே, ஒரு வியாதி நெருக்கி மூச்சு விட திறனுற போது ஆண்டவரே அப்பான்னு கதற முடிஞ்சதில்லை. ஆமா, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கி இன்னையோட என் கதை முடியும்னு வரும்போது அப்பான்னு கத்த முடிஞ்சதில்லை. ஏன் ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஏன் பாட முடியல, ஏன் துதிக்க முடியல? ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் பாடினதை பைபிள்ல எழுதி வச்சார் பாத்தீங்களா? புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தின விசேஷத்துல மோசையின் பாட்டை பாடினாங்கன்னு இருக்கு. மேல பாடினாங்களா? கர்த்தர் உங்களுக்கு தர பாட்டை 4 பேர் பார்க்கலைன்னா கூட பரவாயில்லங்க. எல்லா பாட்டும் ஹிட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு எழுதாம இருந்துடாதீங்க. நீ பாடுறது உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்க பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவரை புகழ்ந்து பாடின பரலோகத்தில் அது ரெக்கார்ட் ஆகும். பரலோகத்தில் அது ரெக்கார்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் இதை தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நல்லா பாடுங்க, குளிக்கும் போது பாடுங்க. ஆமாம், தூக்கம் வரல பாடிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அதுக்குன்னு பாடி பக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பி விட்டுறாதீங்க. ஆமாம், டிராவல் பண்ணும்போது பாடிட்டே போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. ஆமாம், நீங்கள் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் ஜெபத்துக்குள்ளே போயிடுவீங்க. இதுதாங்க சிம்பிள். நல்ல, அதனால தான் ஸ்தோத்திரத்துடனே கூடிய நல்ல பாருங்க. கெட்செமனே போடுறதுக்கு வார்த்தை வந்துட்டு இருக்கு, டைமு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். கெட்செமனே போறதுக்கு முன்னாடி இயேசு எப்படி போனார் தெரியுமா? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு. ஏன் அந்த கெட்செமனே என்ன தெரியுமா? கெட்செமனே வியாகுலம், கண்ணீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு கெட்செமனே உண்டு. அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு பலன் தேவை. அதை ஃபேஸ் பண்றதுக்கு உனக்கு பலன் தேவை. நமக்கு தெரியாது என்னைக்கு அந்த கெட்செமனேன்னு தெரியாது. அந்த கெட்செமனே என்பது வியாகுலம், மிகவும் வியாகுலம். அவருடைய வியர்வை இரத்தமாய் வாழ்க்கையில இந்த கெட்செமனையை கடக்காத ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மாறாவை கடக்காத ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து மாறாடு, அதனால பாட வச்சு கூட்டிட்டு போயிட்டார்கள். ஆமென். அதனால ஆரோக்கியம் இருக்கும்போது நாளைக்கு நமக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெட்செமனே உண்டு. கெட்செமனே கடந்து போனோம். ஆனா கெட்செமனே ஃபேஸ் பண்ணணும்னா உனக்கு பலன் தேவை. அதற்கு என்ன? கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? praise the Lord, praise the Lord. hallelujah. thank you Jesus. hallelujah. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடி. ஆமென், ஆமென். இந்த பாட்டை ஆர்ப்பரிப்போடு பாடணும். ஒரு ஆஃப் நோட் ஏது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெய்லி பாடணும்னு சொல்லுங்க, ஒழுங்கா பாடணும்னு சொல்லுங்க, பாடாம இருந்து பலவீனப்படாதேன்னு சொல்லுங்க, பாடி பலப்படுங்க. சில ஃபேமிலி பிரேயர்ல குடும்ப தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் பாடுங்க. எவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு என்னைக்கு சத்துரு அணையண்டாமாங்க. நானும் ஏங்க இவ்வளவு நாள் நீளுது இந்த பிரச்சனை? பயங்கரமான பராக். இந்த 2023 காண வச்சு இந்த வார்த்தையை கேட்க வச்சுக்கிறாருன்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா
துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹalleluya. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஒரே சத்தமா யெகோவானிசி, யெகோவானிசி. ஆர்ப்பரிப்போடு ஒரு திரி அணைகிறது போல பார்வோனின் சேனை அணைத்து போட்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை அணைத்து போடுவாராக. யெகோவானிசி, யெகோவானிசி, யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடி. நமக்கு இருக்கும் இந்த பலன், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதா. முன்னோக்கி செல்லுங்க. தேவையா பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதா. ஆமென். ஓ ரபா கதனரே, ஜீவதேவ சேனை அல்லவா, ஜீவதேவ. ஒரே சத்தமா யெகோவானிசி, 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 யெகோவானிசி. ஓ ரபா கதனரே, ஆமென். யெகோவானிசி, யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹalleluya, ஹalleluya. தேவநாமம், ஹalleluya. தேவநாமம் வாழ்கவே, ஹalleluya. இயேசு ராஜா வருகவே, ஹalleluya. ஆவி புகழ் ஓங்கவே, ஹalleluya. தேவ படை வெல்கவே, ஹalleluya. தேவநாமம் வாழ்கவே, ஆமென். ஹalleluya. இயேசு ராஜா வருகவே. ஓ ராமா கதரே, ஹalleluya. ஆவி புகழ் ஓங்கவே, glory, ஹalleluya. ஆமென். வாழ்க 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 வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்க. யெகோவானிசி, 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 யெகோவானிசி. ரகமலதனரா, ஆமென். யெகோவானிசி, யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, எங்கள் கோடி. யெகோவானிசி, யெகோவானிசி, ஆமென். ஹalleluya. ஓ ரபா சந்தரே, தலைக்கு மேல கைகளை தட்டி, தலைக்கு மேல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. Jesus, Jesus, Jesus. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. நல்ல ஒரு தீர்மானத்தோடு போங்க. சுகம் இருக்குதோ இல்லையோ, சூழ்நிலை சரியா இருக்குதோ இல்லையோ, நீங்க என்ன வச்சிருக்கிற கூடாரத்துல டெய்லி பாட்டு சத்தம் கேட்கும், துதி சத்தம் கேட்கும். ஆமென், ஹalleluya. யோசபாத்தும் ஜனங்களும் ஆண்டவர் நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியலன்னாங்க, துதிக்க தான் வச்சார். இது தெரிஞ்சுக்கோ யோசபாத்து, ஹalleluya. உனக்கு வேற ஒன்றும் தெரிய வேண்டாம், இது தெரிஞ்சுக்கோ. அவங்க துதிச்சாங்க, சத்துருக்கள் எல்லாம் மாறி மாறி. துதிக்கிறவனுக்கு யுத்தம் ரொம்ப லகுவா இருக்கும். ஆமென். துதிக்கிறவனுடைய யுத்தம் நீளாது. மற்றவர்களுக்கு தான் 40 நாள் பிரச்சனை, தாவீதுக்கு ஒரே நாள் பிரச்சனை. ஆமென். துதி நீளட்டும், யுத்தம் குறைஞ்சிரும்.
யுத்தமில்லாத இளைப்பாறுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீரே. நன்றி கர்த்தாவே. எங்களோடு பேசினீர், துதிக்கும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, துதிக்க கிருபை தாங்க. துதிதான் எங்கள் பலன் என்று இந்த நாளிலே எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர். அப்பா ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஆண்டவரே உணர்வடைந்து ஆண்டவரே பலப்படுவதற்கு பதிலாய் ஆண்டவரே உணர்வில்லாமல் இருளடையாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை காத்துக் கொள்வீராக. நித்தம் துதிக்கணும். தாவீது சொன்னாரே, நான் உள்ளளவும் உம்மை என்று. அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துங்க, சபையை நடத்துங்க, ஒவ்வொருவரையும் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.